கோபப்பட மாட்டேன். இது ஒரு குடும்ப கதை. ஞாயிறு காலை 8 மணிக்கு மேல் மனைவி வள்ளியின் குரலுடன் மகள் சரண்யா குரலும் கேட்டது. நல்ல உறக்கத்தில் இருந்தான் சுந்தரம். நேற்று இரவு போட்ட சரக்கு வாடை லேசாக அடித்தது. என்னங்க என்னங்க இன்றைக்கி ஞாயிற்றுக்கிழமை, உங்கள் மகன் மீன் கேட்குறா. மீன் சாப்பிட்ணும்னு ஆசையாக இருக்கான். போங்க, போய் மார்க்கெட்டில் போய் மீன் வாங்கிட்டு வாங்க என்று எழுப்பினாள் வள்ளி. மாத கடைசி என்பதால் கையில் பணம் இல்லை. அதனால் வெறுப்பாக பேசினான் சுந்தரம். அடுத்த வாரம் பார்ப்போம், போ, இன்னைக்கு என்ன வீட்டில் இருக்கோ அதை வச்சே சமைச்சு போடு என்று மனைவியை அதட்டினான். வீட்லேயும் ஒன்றும் இல்லைங்க, காசு கொடுங்க, ஏதாவது வாங்கிட்டு வரேன். பிள்ளை ஆசையாக கேட்டதை கூட வாங்கி தர முடியல என்று சலிப்பான குரலில் வள்ளி கூற சுந்தரத்திற்கு கோபம் உச்சிக்கு சென்றது. மக கேட்டான்னு சொல்லி நீ நல்லா கொட்டிக்க போகிற, அதுக்கு பிள்ளை ஆசைப்படுறான்னு வேற சொல்கிற. காசு இல்லை, சோறாக்க முடிஞ்சா ஆக்கு, இல்லைன்னா பட்டினியாக கிடப்போம் என்றான். நேற்று நைட்டுக்கு மட்டும் தண்ணியை போட காசு எங்கேருந்து வந்துச்சு உங்களுக்கு? தண்ணி அடிக்க காசு இருக்குது, பிள்ளைக்கு மீன் வாங்கி கொடுக்க காசு இல்லையா? என்ன நியாயம் இது என்று வள்ளி கோபம் கொண்டாள். சுந்தரத்திற்கு கோபம் உச்சிக்கு சென்றது. என்னடி ரொம்ப பேசுகிற? நான் மற்ற வீட்டில் பண்ணுற மாதிரி தினமும் குடிச்சிட்டு வரேன், வாரத்துக்கு ஒரு நாள் தான் குடிக்கிறேன், அது உனக்கு பொறுக்கலையா? ரொம்ப பேசுகிற என்று கையை ஓங்கினான் சுந்தரம். சுந்தரத்தின் கையை தடுத்தாள் வள்ளி. மேலும் கோபம் அதிகமானது சுந்தரத்திற்கு. பலார் என்று ஓங்கி கன்னத்தில் அறைந்தான் சுந்தரம். வள்ளிக்கு அடி பலமாக கன்னத்தில் விழ அப்படியே கீழே சரிந்தான். அங்கு இருந்த ஒரு அருவாமனை மீது விழுந்து கழுத்து அறுபட்டது வள்ளிக்கு. துடிதுடித்து மரணத்தை நோக்கினாள் வள்ளி. மகள் சரண்யா நடப்பது அறியாது பயந்து அழ ஆரம்பித்தாள். கண்மூடி திறப்பதற்குள் ஏதேதோ ஆகிவிட்டது. வள்ளி இறந்து விட்டாள். நான் ஒரு கொலைகாரன் ஆகிவிட்டேனா? என் குடும்பம் சில நொடி கோபத்தில் சின்ன பின்னமாகிவிட்டதே என்று கண்கலங்கத் துவங்கினான் சுந்தரம். சுந்தரம் கை கால் நடுங்கத் துவங்கியது. ஐயோ, சாதாரண ஒரு சின்ன விஷயத்துக்கு தேவையில்லாமல் கோவப்பட்டு இப்படி வாழ்க்கையே தொலைச்சிட்டேனே என்று கூறி கண்கலங்கத் துவங்கினான். சில மணி நேரத்தில் வீட்டில் கூட்டம் கூடியது. போலீஸ் வீட்டை நோக்கி வந்து கொண்டு இருப்பதைக் கண்டு பயத்தில் கண்கலங்க ஆரம்பித்தான் சுந்தரம். மீண்டும் மனைவி வள்ளியின் குரலோடு மகள் சரண்யாவின் குரலும் கேட்டது. கண் திறந்து பார்த்தான் சுந்தரம். ஐயோ, அப்பாடா, நான் கண்டது கனவா என்று நிம்மதி பெருமூச்சு விட்டான் சுந்தரம். என்னங்க, ஏன் உங்களுக்கு இப்படி வைத்திருக்கு? என்ன, எதுவும் கெட்ட கனவு கண்டிங்களா என்று மனைவி வள்ளி உசுப்பி எழுப்பினாள். ஒன்றும் இல்லை என்று சமாளித்தபடி எழுந்தான் சுந்தரம். என்னங்க, உங்கள் மக சரண்யாவுக்கு மீன் சாப்பிடணும் போல இருக்கான், போய் வாங்கிட்டு வரீங்களா என்று மனைவி வள்ளி கூறியதும் சுந்தரத்திற்கு கனவில் நடந்த மாதிரியே இருக்கே என்று பகீர் என்றது. பக்கத்தில் இருந்த அருவாமனை கண்ணுக்கு தெளிவாக தெரிந்தது. மேலும் வேர்வை கொட்ட ஆரம்பித்தது சுந்தரத்திற்கு. மீன் தானே, தோ இப்பயே போய் வாங்கிட்டு வரேன். காசு இல்லைன்னாலும் கடன்பட்டு கூட வாங்கிட்டு வரேன். ஆனால் உங்கள்கிட்ட நான் கோவப்பட மாட்டேன். கனவில் கண்டது கனவாகவே போகட்டும். கொஞ்ச நேரத்தில் தோ மீனோட வரேன் என்று சுந்தரம் கிளம்பி ஓடினான். என்னாச்சு இவருக்கு என்று மனைவியும் மகளும் யோசித்தபடியே நின்று கொண்டிருந்தனர். கோபம் மிக மோசமான ஒன்று. கோபத்தில் எந்த முடிவையும் அவசரமாக எடுக்கவும் கூடாது. கோபம் நம்மை அழித்துவிடும்.